ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 to 27க்கான பட்ஜெட். ஸோ தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து தாக்கல் பண்ணியிருந்தார். இது வந்து பொது பட்ஜெட். இதுக்கு முன்னாடி 2026 to 27க்கான இன்டரிம் பட்ஜெட் முன்ன இருந்த அரசு வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முழு பட்ஜெட் இந்த நிதியாண்டுக்கானது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 972வது குறள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் எல்லாருமே வந்து சமமானவங்க தான், அவங்களுடைய செயல்களின் அடிப்படையில் தான் சிறப்பு இயல்புகள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங். அடுத்ததாக இவங்க ஆட்சி அமைச்சு 3 மாதம் ஆகுது. ஸோ அந்த 3 மாதத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு விலையில்லாத மின்சாரம் வந்து முன்ன 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அது இப்போ 200 யூனிட்டாக இவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உயர்த்தி கொடுத்தாங்க. விவசாயிகளுடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் பெற்றாங்களே, அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறுவை சிறப்பு தொகுப்பு வந்து வழங்கியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை வந்து உருவாக்கியிருக்காங்க. போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இதே போல் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்லறை மதுபான கடைகள், ஒயின் ஷாப் வந்து 717 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15லேருந்து செயல்படுத்தப்பட இருக்குது அப்படின்றத ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அறம் பொருள் இன்பம் அப்படின்ற அடிப்படையில் 10 தூண்களை அடிப்படையாக கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்ற ஆவணம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது திட்டங்களை 1ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5 ஆண்டுகளில் எப்படி வந்து அதை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. 2036க்குள்ளே $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்தணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2036க்குள்ளே $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்தக்கூடிய இலக்கு. இந்த வெற்றி தமிழகம் அப்படிங்கிறதுல தொலைநோக்கு திட்டங்கள் இருந்தது இல்லையா, அதில் எதுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்துறது, சமூக நீதியினை காக்கிறது, அனைவருக்கும் வீடு, பசுமை பரப்பினை உயர்த்துதல், பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி துறை சார்ந்த முன்னுரிமைகளை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் கடன் வந்து 2 மடங்கு அதிகமாகி 10 லட்சம் கோடி அளவை எட்டி இருக்குது. ஸோ இது வந்து நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸோ அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்களே, அதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ போட்டது. ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய் எவ்வளோ, வரி அல்லாத வருவாய் எவ்வளோ, கடந்த 5 ஆண்டுகளில் இது எப்படி இருந்தது, ஜிடிபியில் அது எவ்வளோ பர்சன்டேஜ், தனிநபர் கடன் சுமை எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டோடைய கடன் எவ்வளோ, இது எல்லாமே அந்த ஒயிட் பேப்பரில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாய் விகிதம் அப்படிங்கிறது அதுலேயும் சரி, வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, இந்த மாதிரியான குறியீடுகளில் மற்ற இணை மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது பின்தங்கிய நிலையில் தமிழ்நாடு இருக்குது. புதிய திட்டங்களுக்கான நிதி ஆதாரமும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வருவாய் மேம்பாடு, அதாவது எப்படி வந்து வருவாயை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கூடுதலாக மதுபான உற்பத்தியாளர்கள் மேலே கூடுதல் சலுகை கட்டணத்தை வந்து விதிச்சிருக்காங்க. இதன் மூலமாக வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா, நேரடி தொடர்பற்ற ஜிஎஸ்டி மதிப்பீடு, அதே மாதிரி நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு, சுரங்க கண்காணிப்பு, இதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்க போகிறாங்க. நேரடியாக வந்து அலுவலர்களை சந்திக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இதனால் வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்டர் ஜிஎஸ்டி, ஃபேஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் இன் மைனிங் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் ஆக்க போகிறாங்க. இதனால் நிறைய முறைகேடுகளை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்ததான் அரசோடைய வருவாயை இன்னும் எப்படி வந்து மேம்படுத்தலாம், நிதி ஆதாரங்களை இன்னும் எப்படி பெருக்கலாம் அப்படின்னு சொல்லியே அதை ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஒன்றிய திட்ட ஆணையத்துடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்ததாக எப்படி வந்து 1 ரூபாய் அரசுக்கு வருது,
ஹவ் 1 rupees மொபிலைஸ்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல்ல இருக்கிறது மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துட்டோன்னா 43.3% கிடைக்குது. அடுத்ததாக பப்ளிக் டெப்ட், பொது கடன்கள் மூலமாக 33.1% வந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர்ஸ் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸ், மத்திய வரிகளில் பங்கு அப்படின்னா 11.9%. அதை தொடர்ந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து பெறக்கூடிய உதவி மானியங்கள் மூலமாக வருவாய் வருது. கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் 6.3%. அடுத்ததாக மாநிலத்தோடைய சொந்த வரி அல்லாத வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5.3% இருக்குது. கடைசியாக கடன்களின் வசூல் மூலதன வரவு, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட் வந்து 0.1%. ஸோ இதில் அதிகமாக நம்மளுடைய மாநிலத்தோடைய சொந்த வரி வருவாய். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, ரெண்டாவது பப்ளிக் டெப்ட்டு, மூணாவது ஷேர்ஸ் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸ், நாலாவது கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், அஞ்சாவது மாநிலத்தோடைய சொந்த வரி அல்லாத வருவாய் நான் டேக்ஸ் ரெவென்யூ, அடுத்ததாக வந்து ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ். அடுத்ததாக ஹவ் 1 rupees ஸ்பெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரூபாயில் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதிகமான செலவு அப்படின்னு பார்த்தோன்னா உதவித்தொகைகளும் மானியங்களும், சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு தான் 33.2% அதுக்காகவே செலவிடப்படுது. அதை தொடர்ந்து அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா சேலரிஸ், சம்பளங்களுக்கு 17.3%. அடுத்ததாக அதிகமாக எதுக்கு செலவிடப்படுது அப்படின்னா வட்டி செலுத்துதல், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸுக்கு மட்டுமே 15% நாம் வந்து செலவு செய்கிறோம். அடுத்ததாக மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது இருக்க வேண்டியது தான், 10.9% வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக போகுது. அடுத்ததாக கடன்களை திருப்பி செலுத்துதல், ரீபேமெண்ட் ஆஃப் டெப்த் பார்த்தோம் அப்படின்னா 9.9%. அது தொடர்ந்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள், பென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக 8%, செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக 3.8%, கடன் வழங்குறது லோன் டிஸ்பர்சல்ஸ்க்கு வந்து 1.9% வந்து செலவிடப்படுது. ஸோ ஒரு ரூபாயில் செலவிடப்படுறதுல முதல்ல இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸு, செகண்ட் சேலரிஸ், தேர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ஃபோர்த் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிஃப்த் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் டெப்த்து, அடுத்ததாக பென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், லோன் டிஸ்பர்சல்ஸ். அடுத்ததாக தமிழக வருவாய் கணக்கு பற்றாக்குறை. ஸோ வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வந்து 55,775 கோடியாக இருக்குது. அது 2027 to 28 53,933 கோடி ரூபாயாகவும், 2028 to 29 51,000 கோடி ரூபாயும் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேம்பட்ட வரி நிர்வாகம், அப்புறம் வசூல் திறன், இந்த மாதிரி வருவாய் பெருக்க நடவடிக்கைகளின் மூலமாக இதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மூலதன செலவுகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்காக 56,985 கோடி ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எஸ்டிமேட்டட் தான். மொத்த பற்றாக்குறை டோட்டல் டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1.22 லட்சம் கோடியாக இருக்குது. கடன்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு 2026 to 27 மொத்தமாக 1,73,445 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கும், அதில் 51,971 கோடி ரூபாய் திருப்பி செலுத்துறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ கடந்த போன முறை பார்த்திங்க அப்படின்னா கடன் வந்து 10 லட்சம் கோடியாக இருந்தது. அது வந்து பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 3.4% இருக்குது. ஸோ இந்த ஆண்டு கடன் அதிகமாக உயர்த்தாததுனால அது 3.17% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறதுனால வரிகளை உயர்த்தக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்லேயே அதிகமாக ஒதுக்கினது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருந்தாங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை, கல்வியே ஒருத்தருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் க்ளீன் அண்ட் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படிங்கிறது, அதாவது தினசரி பள்ளிகளை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது, குடிநீர் கழிப்பறை வந்து பராமரிக்கிறது, 24 மணி நேரமும் சிசிடிவி பாதுகாப்பு. முதல் கட்டமாக 10,000 பள்ளிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதுக்காக 139 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பள்ளி நிறைவு திட்டம், 3,734 அரசு பள்ளிகளில் 2,132 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்கக்கூடிய திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.
முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 300 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதாவது மொத்தமாக 2132 கோடி, அதில் 300 கோடி இந்த வருஷத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்குது. 2514 தொடக்கப் பள்ளிகள், அப்புறம் 365 நடுநிலை பள்ளிகள், 855 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வந்து நவீனமயமாக்கக்கூடிய பள்ளி நிறைவு திட்டம் இது. அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து அரசு மாதிரி பள்ளி தகைசால் பள்ளிகள் அப்படின்னு இருந்தது. அதுதான் இப்போது பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. 9வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு மாணவங்களுக்கு கல்வி, உணவு, சீருடை, தங்குமிடம், பாட புத்தகங்கள் வந்து விலை இல்லாமல் வழங்கப்படும். பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்குன்னு சொல்லி 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லியே 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக போதை இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அப்புறம் தன்னார்வ குழுக்கள் வந்து அமைக்கப்படும். ஸோ அங்கே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக போதையில்லா தமிழ்நாடு செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுக்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் பள்ளிகளில் இது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 10581 அப்படின்ற உதவி எண் பள்ளி வளாகத்தில் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. போதையில்லா தமிழ்நாடு இதுக்காக 7 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பொது நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களை மாற்றணும் அப்படின்றதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு மாணாக்களுக்கு 2026 to 27 கல்வியாண்டில் அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியோடு கூடிய நவீன மிதிவண்டிகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக 277 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 5.32 லட்சம் மாணாக்கர்கள் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ புதிய சைக்கிள் வந்து வழங்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோடைய பெயர் வந்து விலையில்லா மிதிவண்டி திட்டம் அப்படின்னு இருந்தது. அதை இப்போ நவீன மிதிவண்டிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வித்துறைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 8393 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த துறையின் கீழே என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றி மடிக்கணினி திட்டம். ஸோ போன ஆட்சியில் இதோடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் உங்கள் கையில் திட்டம் அப்படின்னு இருந்தது. ஸோ அதை இப்போ வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்தணும்னு சொல்லி இலவச லேப்டாப்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் இது. இதுக்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக டிஎன் சுடர் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. TNSHIC தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன். ஸோ சிறப்பு நோக்கு நிறுவனம் வந்து அமைக்கப்படும். 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்தோடு வந்து அமைக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே 3200 கோடி மதிப்பீட்டில் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள், அப்புறம் 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகள் வந்து உருவாக்கப்படும். அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் இதை வந்து செயல்படுத்துவாங்க. 20% கட்டுமான மானியமாக 640 கோடி வந்து அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏசி இருக்கக்கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24/7 பாதுகாப்பு, நவீன சமையலறை, தானியங்கி ஒதுக்கீடு முறைன்னு சொல்லி உயர்தர வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறப்பு சட்ட கல்லூரிகள் வந்து அமைக்கப்படும் இருக்காங்க. அதாவது மதுரையில் இந்த மேம்படுத்தப்பட்ட சட்ட கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி 300 மாணவர்களுடைய சேர்க்கையோட சிறப்பு அரசு சட்ட கல்லூரி வந்து தொடங்கப்படும். அடுத்ததாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு பார்த்தோன்னா 2022 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. மின்சார வாகனங்கள் மின்கலன் பராமரிப்பு பயிற்சி அடுத்த 5 ஆண்டுகளில் 12500 பாரம்பரிய மெக்கானிக்குகள் உட்பட மொத்தமாக 22500 நபர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட இருக்குது. இதுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரவழி கற்றல் அப்படின்ற ஒரு புதிய தொழிற்பிரிவு வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக எல்லா மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் SSC, RRB, IBPS இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்கப்படும். இதுக்காக 3.38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வெற்றி திறன் பயிற்சி திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோடைய பேர் வந்து நான் முதல்வன் அப்படின்னு இருந்தது. ஸோ கல்லூரி மாணவர்களுக்கும் வேலையில்லாத இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் தான் இது.
வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்கப்பட இருக்குது. அரசு தனியார் தொழில் நிறுவனங்களோடு சேர்ந்து முதல் கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு வந்து இந்த பயிற்சி அளிக்கப்பட இருக்குது. பட்டதாரி அப்புறம் தொழிற்கல்வி தகுதி பெற்றவங்களுக்கு மாத உதவித்தொகை வந்து வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் 2031க்குள்ள பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலக்கூடிய 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வந்து இந்த திட்டத்தின் மூலமாக அளிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்காகவே செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுக்காக கல்வியாளர்கள் அப்புறம் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்படும் அப்படின்னும் இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஎன் ஸ்பார்க் செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் தான் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே 5000 பள்ளிகளில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. 6லேருந்து 8வது, 9லேருந்து 10, 11 to 12 அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு கட்டமைப்பாக வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக 90 கோடி ரூபா மதிப்பீட்டில் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து நிறுவப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு மொத்தமாக 1051 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி விளையாட்டை ஏற்போம் போதைப் பொருளை துறப்போம் அப்படின்ற செய்தியோட தேசிய மாணவர் படை, என்சிசி, என்எஸ்எஸ், மருத்துவம், காவல், சமூக துறைகளோடு ஒருங்கிணைக்கப்படும். இதே போல் மாநிலம் முழுக்க 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் வந்து அமைக்கப்படும் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில். அடுத்ததாக விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய 8லேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள உலகத்தரம் வாய்ந்த அவங்களுக்கு பயிற்சிகள் வந்து வழங்கப்படும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் வந்து நடத்தப்படும். இதுக்காக 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதை தவிர விளையாட்டு சம்மந்தமாக என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேசிய சர்வதேச போட்டிகளில் சிறந்து விளங்கக்கூடிய 500 வீரர்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கப்படும். இதுக்காக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போல் தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழக உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும்னு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினமும் 1 மணி நேரம் பிடி பீரியட் ஒரு பாட வேலை வந்து அறிமுகப்படுத்தப்படும். ஒவ்வொரு ஊராட்சி மன்றம், நகர்ப்புற உள்ளாட்சிகள்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விளையாடுறதுக்கான விளையாட்டு வசதிகள், உடற்பயிற்சி கூடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாரத்தில் 2 பிடி பீரியட் இல்லை, டெய்லியும் பிடி பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமூக நீதித்துறைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3937 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதன் கீழே என்னென்ன திட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் தான் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூலதன மானியம், வட்டி மானியம் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்துக்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இதுக்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆதி திராவிடர் பழங்குடியினருடைய தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கிறது, அவங்கள வந்து தொழில் முனைவோராக ஆக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. இதுக்காக 300 கோடி ரூபாய் இந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி தொகை திட்டம், இந்த நடப்பாண்டில் 362 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். எப்போதும் இல்லாத வகையில் 131 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது பழங்குடியின குடியிருப்புகளில் வீடு, சாலை, குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இதுக்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு திட்டம் இருக்கும், நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லி போன ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை வந்து நில உரிமையாளர்களாக மாற்றக்கூடிய நோக்கோட பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படணும்.
முத்திரைத்தாள் வரி பதிவு கட்டணத்திலேருந்து இவங்களுக்கு முழு விலக்கு அளிக்கப்படும். விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நவீன தொழில்நுட்ப சார்ந்த அந்த பயிற்சிகள் வந்து இவங்களுக்கு வழங்கப்படும். இதுக்காக இந்த திட்டத்துக்காக 20 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பள்ளி படிப்பு, பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்குன்னு சொல்லி 372 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போ 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே மருத்துவம், பல் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களோட கல்வி கட்டணத்துக்குன்னு சொல்லி 77 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கல்வி இடைநிற்றலை தவிர்க்கக்கூடிய மாணவியர் ஊக்கத்தொகைக்குன்னு சொல்லி 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக சிறுபான்மையினர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல் முறையாக ஹஜ் பயணிகளுக்கான மானியத்தை 25,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாயாக வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவ முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் வந்து உருவாக்கப்படும். அதுக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. கபர்ஸ்தான்கள் அப்புறம் கல்லறை தோட்டங்களுடைய உட்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்படும். அதுக்காக 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ டோட்டலாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறைக்குன்னு சொல்லி 1700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்குன்னு 1485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன உபகரணங்கள் வந்து வாங்குறதுக்கு வாங்கக்கூடிய விலையில் 50% இல்லை அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வந்து நிதி உதவி வந்து வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த 5 மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லம் வந்து உருவாக்கப்படும். 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில். அந்த எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு பார்த்தோம் அப்படின்னா 9,818 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் கீழே என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணனின் சீர் அப்படின்ற பெயரில் பெண்களோட திருமண நாளில் 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்துக்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். ஸோ முதல்வர் காலை உணவு திட்டம்னு இருந்தது, அதோடைய பேரை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. 6லேருந்து 8வது வகுப்பு மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்றாங்க. 15,414 பள்ளிகளில் பயிலக்கூடிய 15.14 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. இதுக்காக 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் வந்து அமைக்கப்படும். அதுக்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள், நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்க விளையாட்டு வசதிகளோட கூடிய முதல் கட்டமாக 5 மாவட்டங்களில் மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் வந்து அமைக்கப்படும். திருநர் நலன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 மாவட்டங்களில் இவங்களுக்கான தங்கும் இடங்கள் அரண் அப்படின்ற பெயரில் அமைக்கப்படும். 50,000 வரைக்கும் சுயதொழில் வங்கி கடனுக்கு மானியம் வழங்கப்படும். இவங்களுக்கு திறன் பயிற்சி, சுயதொழிலுக்கு மானியத்தோட கடன் உதவி. 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். அடுத்ததாக 500 அங்கன்வாடி மைய கட்டடங்கள் வந்து நடப்பாண்டில் கட்டப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 23,357 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த துறைக்கு கீழே என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த திட்டத்துக்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். ஸோ மூத்த குடிமக்களுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்கப்படும். கிராம பஞ்சாயத்துகளுக்கு நேர்லேயே போய் இலவச உடல் பரிசோதனைகளும் மருந்துகளும் வந்து வழங்குவாங்க. ஸோ ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு இயன்முறை மருத்துவரோடைய இந்த சேவை வந்து தொடரும். இதுக்காக 33 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மாதிரி இது. அடுத்ததாக தாய் கேர் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கருவுற்ற பெண்களுக்கான சேவை உதவி மையங்கள் வந்து மாநிலம் முழுக்க அமைக்கப்படும். மகப்பேறு நாள் நெருங்கக்கூடிய வேளையில் அவங்க வந்து அங்கேயே தங்கி அவங்க பயன்பெறலாம். கட்டணமில்லாத உணவு, மருத்துவ உதவி, தொடர் மருத்துவ கண்காணிப்பு இந்த மாதிரியான சேவைகள் வந்து வழங்கப்படும். இதுக்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹப் அண்ட் ஸ்போக் மையம், கிளை மருத்துவமனை வகையில் அமைப்புகள் வந்து உருவாக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் வந்து அமைக்கப்படும். அங்கே வந்து பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சியும் மேம்பாட்டு பணிகளும் வந்து மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்துக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு. ஸோ மையம், கிளை அப்படின்னு சொல்லக்கூடிய தொலை மருத்துவ வலையமைப்பை வந்து ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து
நிபுணத்துவ மருத்துவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி 5 மையங்கள் வந்து உருவாக்குவாங்க. 200 கிளை மருத்துவமனைகள் வந்து உருவாக்கப்படும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 மையங்களை அது வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. இதுக்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தடையற்ற மருந்து விநியோகம். ஸோ மருந்து விநியோகத்துக்குன்னு நிதி ஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் வந்து இந்த நிதி உயர்த்தப்பட்டிருக்குது. கூட்டுறவுத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8028 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. கூட்டுறவு பயிர்க்கடன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது வந்து 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% தள்ளுபடியும், 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடியும் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்காக 5,932 கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கு. இதன் மூலமாக 14.43 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு அப்படின்னு பார்த்தோமா மொத்தமாக 14,984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மின் மானியத்துக்கு மட்டுமே 7,432 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. நெல் சாகுபடியை வந்து டெல்டா இல்லாத மாவட்டங்கள்லையும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக குறுவை தொகுப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக 134 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அப்படின்னா 4,880 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் கீழே என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். ஸோ இதுக்காக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% மானியத்தில் 5 ஆடுகள் வந்து வழங்கப்படும். இதன் மூலமாக 30,000 பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கால்நடை மருத்துவமனை கட்டடங்கள் வந்து கட்டப்படும் அப்படின்னு இருக்காங்க. கால்நடைகள் காப்போம் திட்டம் அப்படின்ற திட்டத்துக்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து எதிர்பாராத இழப்புகள்லேருந்து விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய கால்நடை காப்பீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக தீவன விதை வங்கிகள், கிடங்குகள். விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில் அந்த தரமான தீவனம் வந்து கிடைக்கணும், அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுக்காக பார்த்திங்கன்னா அப்படின்னா 6.7 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. பசுந்தீவன சாகுபடி ஊக்குவிப்பு. ஸோ சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுக்கணும், நறுக்கிய தீவன பயன்பாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்காக 13 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. மீன்வளம், மீனவர் நலன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பணி இல்லாத காலங்களில், மீன்பிடி இல்லாத காலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கிட்டு வருவாங்க. அது 6,000லேருந்து 7,000 உயர்த்தப்பட்டிருக்குது. இதுக்காக 135 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் வந்து பயனடைவாங்க. இதே போல் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், நவீன படகுகள் வாங்குறதுக்கான வட்டி மானிய நிதி உதவிக்கு அப்படின்னு சொல்லி 12 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பால் வளம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு வருஷமும் 10,000 தகுதியான பெண்களுக்கு வந்து இலவச கறவை மாடுகள் வந்து வழங்கப்படும். இதுக்காக 57 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா மொத்தமாக 4,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதோட இலக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2036க்குள்ளே 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுறது தான் இலக்கு. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 35,062 கோடி மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்குது. 14,790 நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொழில்துறை சார்பில் என்னென்ன திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் வளர்ச்சிக்கான புதிய உட்கட்டமைப்பு, ஸோ மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் வந்து அமைக்கப்படும். பெட்ரோ ரசாயன தொழிற்பூங்காக்கள், ஸோ அதே மாதிரி புதிய துறைமுகங்கள் அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கான ஆய்வுகள் வந்து நடத்தப்படும். இதே போல் முதலீடு தொழில் தொடங்குறதுக்கான எல்லா அனுமதி பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வழிகாட்டி 3.0 AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இணையதளம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். ஸோ எல்லா அனுமதிகளையும் ஒரே இடத்துல பெற முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன, வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சி இது. தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு வந்து அமைக்கப்படும். அடுத்ததாக விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ரெண்டுமே வந்து விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பேஸோடு சேர்ந்து விண்கல பொது தொழில்நுட்ப வசதிகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததாக தொழில் வளர்ச்சி மாவட்டந்தோறும் முன்னேற்றம். ஸோ
தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சிப்காட் வழி புதிய தொழிற்பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 3200 கோடி ரூபாய் இதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் அறிவகம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய முதல் ஏஐ நகரம் வந்து அமைக்கப்படும். பிரத்யோகமான செயற்கை நுண்ணறிவு நகரம், அப்புறம் ஏஐ பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், குறைக்கடத்தி சோதனை ஆய்வகம். அதாவது இந்த அறிவகம் அந்த நகரத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ குவாண்டம் தொழில்நுட்பம் ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த மையம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதை சாத்தியக்கூறு ஆய்வுக்காக மட்டுமே 5 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2142 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்துக்கு 225 கோடி ரூபாவும், மூலதன மானியங்கள் திட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 352 கோடி ரூபாவும் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல் பசுமை எஃகு அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்கிற வகையில் இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்றாங்க. அடுத்ததாக கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1678 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிற ஒரு மையம் வந்து அமைக்கப்படும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்தியை ஊக்குவிக்கிற வகையில் பல கட்டங்களில் இந்த கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜவுளி, ஆடை, கைவினை துறைகளுக்கான மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் வந்து அமைக்கப்பட இருக்குது. இதே போல் 16 கோடி நிதி உதவியோட தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதநீர், பனங்கருப்பட்டி, மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் இந்த தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் வந்து அமைக்கப்படும். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 398 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த துறை மூலமாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஏற்றுமதி வந்து உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய துறை அப்படின்னாலும் செயற்கை நுண்ணறிவு, இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை, அதுக்கு 398 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் இந்த துறை கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் அரசு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா இ சேவை மையங்களும் 2.0 மேம்படுத்தப்படும். நம்ம அரசுன்னு ஏற்கனவே வாட்ஸ்அப் சேட்போட் வந்துருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய சேவைகள் 76 275 விரிவாக்கம் பண்ணப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள் இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்கிற வகையில் நகர்ப்புற நிர்வாகம், சமூக நிர்வாகம் இந்த மாதிரி துறைகள்லையும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகளில் தனி கவனம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எரிசக்தி துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 15,828 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. உடன்குடி 1, அப்புறம் எண்ணூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த அனல்மின் திட்டங்களுக்கு வந்து கூடுதலாக 2640 மெகாவாட் கூடுதல் மின்திறன் வந்து வழங்கக்கூடிய வகையில் திட்டங்கள் வந்து விரைவுபடுத்தப்படும். அதே மாதிரி இடிபிஎஸ், ஸோ எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனோட வந்து விரிவாக்கம் பண்ணப்படும். அதுக்காக 8000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. வெள்ளிமலை நீரேற்று புனல் மின் திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5050 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டை இந்தியாவுடைய பெஸ் மையமாக பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக வந்து மாற்றக்கூடிய அளவில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கை வந்து பாலிசி வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இருக்கும். பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம்னு சொல்லி இருக்கும். ஸோ அதோடு இணைந்த வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். இதுக்காக பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதை அமைக்கக்கூடிய நுகர்வோருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு மானியம் வழங்கும். அடுத்தது ஸ்மார்ட் மீட்டர்கள். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் வந்து பொருத்தப்படும். அது வந்து மற்ற பகுதிகளில் 50 லட்சம் தொழில் வணிக நுகர்வோருக்கு வந்து விரிவாக்கம் பண்ணப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக பசுமை எரிசக்தி மின் பகிர்மான மேம்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் மட்டுமே இந்த மின் பகிர்மான திறனை வலுப்படுத்துறதுக்காக 1390 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. பசுமை எரிசக்தி வழித்தடம் 3ஆம் கட்ட திட்டங்கள் வந்து விரைவுபடுத்தப்படும். ஸோ விருதுநகர் டு கோயம்புத்தூர் 765 kV மின் பகிர்மான திட்டம், கோயம்புத்தூர் டு அரியலூர் 765 kV மின் பகிர்மான பாதை திட்டம். ஸோ இது ரெண்டுமே வந்து 6884 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
கிட்டத்தட்ட 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய பசுமை எரிசக்தி வழித்தடம். இது ரெண்டுமே வந்து இதோடைய 3ஆம் கட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் அந்த கோயம்புத்தூர் டு அரியலூர் 765 kV மின் பகிர்மான பாதை திட்டத்துக்காக மட்டுமே 4000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக புதிய துணை மின் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மின் மாற்றிகள் பழைய 40,000 பழைய மின் மாற்றிகள் வந்து மாற்றப்படும். அதுக்காக 2000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பொது இவி சார்ஜிங் நிலையங்கள் 5 ஆண்டுகளில் 20,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. குடியிருப்புகளில் இவி சார்ஜிங் நிலையங்களுக்கு வந்து அரசு மானியம் வழங்கும். அந்த திட்டத்துக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கான நுகர்வோருக்கு விலையில்லாத மின்சாரம் 100லேருந்து 200 யூனிட்டாக உயர்த்தியிருக்கிறாங்க. இதுக்காக மட்டுமே 1545 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. வீடு அப்புறம் வேளாண் நுகர்வோர் மின் மானியம் அதுக்காக 18,860 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்துக்கு இழப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக 5000 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு ஏற்படுது. அடுத்ததாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8,852 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதன் கீழே சொல்லப்பட்ட திட்டங்கள் அப்படின்னா உலக தரத்தில் உருவாகும் சென்னை. ஸோ சென்னையோடைய 3ஆம் முழுமை திட்டம் 2027 to 46 வரைக்கும் அதை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கான ஒரு விரிவான முழுமை திட்டம் தான் இது. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் ஸ்பீடு வந்து அறிமுகப்படுத்தப்படும். எதுக்காக அப்படின்னா திட்டங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாகவும் விரைவாகவும் வந்து அனுமதி அளிக்கணுன்ற வகையில் இந்த இணைய வழி அனுமதி தளம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் அப்படின்னா சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பர்டைடட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது. இதுக்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அனைவருக்கும் தரமான வீடு அப்படின்ற திட்டத்துக்காக 1253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்குது. 14,194 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமானம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மை ஹோம் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் தான் இந்த மை ஹோம் அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ வந்து சென்னை பெருநகரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை தனியார் கூட சேர்ந்து தான் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். அப்போது இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 15,000 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 3,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிற வகையில் அரசு வந்து 3,500 கோடி ரூபாய் வந்து வழங்கும். அடுத்த 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அதே மாதிரி இளைஞர்களுக்கு பாதுகாப்பான தரமான குடியிருப்புகள் வந்து இந்த திட்டத்தின் கீழே அமைக்கப்படும். அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த துறையின் கீழே முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ குடிநீர் அப்புறம் சாலைகள் கழிவுநீர் போக்குவரத்து பசுமை மின் ஆளுமை இந்த மாதிரி ஒரே திட்டத்தின் கீழே 2031க்குள்ள உலகத்தர நகரங்களை வந்து உருவாக்கணும்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த துறையின் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகருக்கான மறுசீரமைப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதே போல் தூய்மையான குடிநீர் 3,108 கோடியில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். எல்லா குடிநீர் ஆதாரங்களையும் வந்து ஒருங்கிணைக்கப்படும். 2030 to 31க்குள்ள சென்னை முழுவதும் சமமான தடையற்ற குடிநீர் விநியோகம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலகத்தரத்தில் உருவாகும் சென்னை நதிகள். ஸோ கூவம் அடையாறு ஆறுகள் வந்து மறுசீரமைக்கப்படும். படகு சவாரி நதிக்கரை நடைபாதை பொழுதுபோக்கு வசதிகள்லாம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக நவீன நகர்ப்புற வீதிகள். ஸோ எல்லா மாநகராட்சிகள்லேயும் சாலை வசதி வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த துறையின் கீழே ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து
இந்த திட்டத்துக்குன்னு சொல்லி 9300 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக நம்ம சாலை திட்டம்க்கு வந்து 250 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ பள்ளமாக இருக்கக்கூடிய சாலைகள் வந்து சீரமைக்கப்படும். ஏற்கனவே நம்ம சாலை அப்படின்னு சொல்லி ஒரு செயலி இருக்குது. ஸோ அதன் மூலமாக சாலைகளில் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா உடனே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு புகார் அளிக்கலாம். அடுத்ததாக பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஐ மூலமாக வேக கட்டுப்பாடு, விதிமீறல் வந்து கண்காணிக்கப்படும். ரோந்து பிரிவு, தீவிர காய சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்கப்படும். இதில் போக்குவரத்து கழகங்களுக்கு மட்டுமே 7675 கோடி ரூபாய் மானியம். செயல்திறன் இடைவெளி நிதி உதவியாக 2650 கோடியும், பங்கு மூலதன உதவியாக 1005 கோடியும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 13561 கோடி போக்குவரத்து துறைக்கு. சென்னை மாநகரத்தில் மட்டும் 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வந்து அறிமுகப்படுத்தப்படும். அதுக்காக 500 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. மெட்ரோ விரிவாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏற்கனவே சென்னை மெட்ரோ வந்து 2வது கட்டத்தில் இருக்குது. இப்போது அந்த 2வது கட்டத்துக்கான பணிகள் தான் இப்போ போயிட்டுருக்கு. 118 கிலோமீட்டருக்கு 3 வழித்தடங்கள் வந்து அமைக்கப்பட்டு வருது. 63,246 கோடி மதிப்பீட்டில் அந்த பணிகள் வந்து இப்போ நடந்துட்டுருக்குது. பூந்தமல்லி புறவழி சாலையிலேருந்து போரூர் வரைக்கும் விரைவில் திறக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. 3 கூடுதல் மெட்ரோ வழித்தடங்கள். இது மத்திய அரசோட பரிசீலனையில் தான் இன்னும் இருக்குது. அதாவது சென்னை விமான நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒன்று, ஆவடி வழியாக கோயம்பேடுலேருந்து பட்டாபுரம் வரைக்கும், அப்புறம் திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லியிலேருந்து சுங்குவார் சத்திரம் வரைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த 3 கூடுதல் மெட்ரோ வழித்தடங்களுக்கு இவங்க கேட்டிருக்காங்க. அது வந்து மத்திய அரசோட பரிசீலனையில் இருக்குது. இதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக நீர்வளத்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 9264 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. காவிரி டெல்டா சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு. ஸோ சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி விரிவான திட்ட அறிக்கை வந்து வெளியிடப்படும். டெல்டா பகுதிகளோட நீண்டகால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. நதிகள் இணைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காவிரி, வைகை, குண்டாறு இந்த நதி இணைப்பு திட்டத்துக்குன்னு மட்டுமே 150 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு திட்டங்களுக்கு வந்து விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்கிறதுக்காக மட்டும் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக நதி இணைப்பு திட்டங்களுக்குன்னு சொல்லி 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த நதிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கு 1762 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் கீழே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் டிஎன்ஷோர். ஸோ இதுக்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அப்புறம் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் 2500 ஹெக்டேரில் புதிய அலையாத்தி காடுகள் வந்து உருவாக்கப்படும் இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் மூலமாக. ஸோ இதுக்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. மனித வனவிலங்கு மோதலுக்கு வந்து நிரந்தர தீர்வு அமைக்கிற வகையில் 100 கிராமங்களில் இந்த மோதல் தடுப்பு திட்டம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சூரிய மின்வேலி, எஃகு வேலி இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த பாதுகாப்பு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஜிபிஎஸ் வசதியோட கண்காணிப்பு, இரவு நேர ரோந்து பணி இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு பார்த்தோன்னா 39,609 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. வெற்றி வீடு திட்டம். ஸோ இதுதான் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு இருந்தது. ஸோ அதை வந்து வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. வீட்டு அழகு தொகை வந்து ஏற்கனவே 3.1 லட்சம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ முதல் ஆண்டுலேயே 70,000 வீடுகள் கட்டுறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. 3500 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அடுத்ததாக டிஎன் வெற்றி, தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு. ஸோ ஊரக வளர்ச்சித்துறையின் கீழே என்னென்ன திட்டங்கள் இருக்கோ உள்கட்டமைப்பு திட்டங்கள் அது எல்லாம் வந்து இதன் மூலமாக ஒருங்கிணைக்கப்படும். ஸோ நகர்ப்புறத்தை ஒட்டிய கிராமங்களுக்குன்னு சொல்லி 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. மலைப்பகுதி ஊராட்சிகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஆண்டுக்கு மொத்தமாக இந்த திட்டத்துக்காக மட்டுமே 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் வெற்றி 150 திட்டம். ஸோ விபிஜி ராம்ஜி திட்டம் இருக்கு இல்லையா, அதோட இது 125 நாட்களில் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ கூடுதலாக 25 நாட்கள் மாநில அரசு வந்து வழங்குது. அதுதான் இந்த வெற்றி 150 திட்டம் அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா 12,642 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு மாநிலத்தோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 5,057 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது.
125 நாட்கள் நிறைவு செஞ்ச நலிவுற்ற குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள், மொத்தமாக 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வந்து வழங்கப்படுது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதுக்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தகுதியான ஒவ்வொரு சுய உதவி குழு நிறுவனத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த வருஷம் வங்கி கடன் இலக்கு வந்து 38,000 கோடி ரூபாயை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை 14,830 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. பொது விநியோக திட்டம், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் விளிம்பு நிலை மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வீடு தேடி வழங்கக்கூடிய திட்டம் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தாயும் மாணவர் திட்டம் அப்படின்னு இருந்தது, அதை வந்து பொது விநியோக திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதுக்காக 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதே போல் தரமான பொது விநியோகம், பொட்டலமிட்ட கோதுமை மாவு வழங்கக்கூடிய முன்னோடி திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். படிப்படியாக மாநிலம் முழுதும் இது வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. உள்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறைக்குன்னு 17,290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு மட்டுமே 354 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு 37 மாவட்டங்களில் அப்புறம் நகர்ப்புறங்களில் மொத்தமாக 65 அலகுகள் போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ போதை பழக்கத்திலேருந்து மீள்வதற்கான மறுவாழ்வு நிதி அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை. ஸோ 5 முக்கியமான தூண்களை மையமாக வச்சு, அதாவது நிறுவன அமைப்புகள், சாலை வடிவமைப்பு, பொறியியல், போக்குவரத்து சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை, விழிப்புணர்வு கல்வி அப்படின்னு சொல்லி இந்த 5 தூண்களை மையமாக வச்சு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை வந்து உருவாக்கப்படும். முதலமைச்சர் விபத்து நிவாரண நிதிக்குன்னு சொல்லி 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சாலை பாதுகாப்பு பணிகளுக்குன்னு சொல்லி 130 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தமாக இதுக்காக 330 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக காவலர் நலன் அப்படின்னு எடுத்தோன்னா காவல்துறையினருக்கு வந்து புதிய குடியிருப்பு வளாகங்கள் கட்டுறதுக்காக 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக 5,000 காவலர் குடும்பங்கள் வந்து பயன்பெறுவாங்க. அடுத்ததாக ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்தல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தலைமை செயலாளர் தலைமையில் ஆளுமை செயல்முறைகள் சீர்திருத்த குழு அமைக்கப்படும். அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு வழியாக தர உத்தரவாத தணிக்கை வாரியம், சுய சிந்தனை பணிப்பாய்வு, ஒளி உரை மாற்றி திறன்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் இருக்காங்க. காலி பணியிடங்கள் ஆண்டு தேர்வு திட்டம் மூலமாக நிரப்பப்படும். சேவை உரிமை சட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டு அதுக்காக இயற்றப்படும். அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. பெருநிறுவனங்களுடைய சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக பேரிடர் மீட்பு சூழல் நிதி வந்து உருவாக்கப்படும். அதுக்காக 50 கோடி ரூபாய். சூப்பர் எல்னினோ வறட்சி சூழலை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலேருந்து 340 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல் வணிக வரி துறைக்குன்னு 651 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் பத்திரப்பதிவு துறைக்கு 475 கோடி ரூபாயும் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ஃபேஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ நேரில் போய் பண்ண தேவையில்லை, எங்கேருந்து வேணாலும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற முறை வந்து பதிவுத்துறையில் படிப்படியாக வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்ததாக இயற்கை வளங்கள் துறைக்குன்னு பார்த்தோம்னா 438 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு, மாவட்ட அளவிலான விழிப்பு அமலாக்க பிரிவுகள் வந்து அமைக்கப்படும். அதுக்காக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக கிரானைட் தொழிலை ஊக்குவிக்கிற வகையில் புதுக்கோட்டை, பெரம்பலூரில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் வந்து நிறுவப்படும். அடுத்ததாக அரசு ஊழியர்களுக்கான நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அடிப்படை காப்பீடு இப்போ அவங்களுக்கு வந்து 5 லட்சமாக இருக்குது, அதை வந்து 7.5 லட்சமாக உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீடு 10 லட்சத்துலேருந்து 12 லட்சமாகவும், அரிய நோய்களுக்கான அந்த திரள் உதவி வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்குது. இதுக்காக 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக நீதித்துறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2,486 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. சென்னை பிராட்வேயில் 160 நீதிமன்றங்களோட ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வந்து அமைக்கப்படும். இதுக்கான மதிப்பீடு பார்த்தோம்னா 1,375 கோடி ரூபாய். ஸோ இதுக்கு முன் நடவடிக்கைகளுக்கு வந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்குன்னு 775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க.
நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக இதுக்காக உருவாக்கப்படும். இதுக்கான சட்ட முன் வடிவு இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே வந்து அறிமுகப்படுத்தப்படும். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு கிட்டேருந்து 200 கோடி ரூபாய் மானியம் வந்து கோரப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக நதி சுற்றுலா அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை, பாபநாசம், திருநெல்வேலி இந்த வழித்தடங்கள் வழியாக காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த நதிகளில் நதி சுற்றுலா வந்து போய்க்கலாம். அதுக்கான திட்டம் தான் இது. அடுத்ததாக உணவு கலை திருவிழா அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கலாச்சார கலை பண்பாட்டை பிரபலப்படுத்துகிற வகையில் இந்த திருவிழாக்கள் வந்து நடத்தப்படும். இதுக்காக 20 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம் ஒவ்வொரு வருஷமும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. அவங்க விரும்பக்கூடிய புனித தலங்களுக்கு அரசுடைய முயற்சியின் மூலமாக, அரசு ஏற்பாட்டின் மூலமாக பயணம் மேற்கொண்டுக்கலாம். ஸோ இதுக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. மேம்பட்ட வசதிகள் கொண்ட ஓய்வு இல்லங்கள் திருக்கடையூர், நாகூர், வேளாங்கண்ணி இந்த 3 இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக பயணிகளுடைய வசதிகளுக்காக ஓய்வு இல்லங்கள் வந்து அமைக்கப்படும். இதுக்காக 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல் சூழல் சுற்றுலா இயக்கம் அப்படின்றது ஒன்று அமைக்கப்படும். அதுக்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. மலையேற்றம், வனவிலங்கு சுற்றுலா, பறவை, படகு பாதைகளை உள்ளடக்கின ஒரு இயக்கம் தான் இது. அடுத்ததாக கலை மற்றும் பண்பாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தமிழருடைய பாரம்பரிய பண்பாட்டு தலங்கள் வந்து தரம் உயர்த்தப்படும். இதுக்காக 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும். ஒவ்வொரு வருஷமும் 200 கலைக்குழுக்களுக்கு 100 நாள் நிகழ்ச்சி வாய்ப்பும் வழங்கப்படும். ஸோ இதுக்காக 23 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தமிழ் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, காயிதே மில்லத் விருது. ஸோ திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் காயிதே மில்லத் அவருடைய பெயரில் விருதுகள் வந்து வழங்கப்படும். தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவி வந்து மேம்படுத்தப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி வந்து உருவாக்கப்படும். இதே போல் கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் இந்த மாதிரியான தொல்லியல் தலங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போகிறதுக்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 708 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயில்களுக்கு வந்து திருக்குடமுழுக்கு, அப்புறம் தேர்கள் சீரமைக்கிறது, 213 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்கள் வந்து புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து கோயில்களில் மேம்படுத்தப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பற்றாக்குறை, வருவாய் எவ்வளோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இடைப்பட்ட கால நிதி நிலவர திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அதில் வருவாய் வரவுகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2026 to 27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு படி பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் வரவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3,50,027 கோடி ரூபாய். மாநிலத்தோட சொந்த வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா 2,54,575 கோடி. அதில் வரி மட்டுமே 2,26,740 கோடி. வரி அல்லாத வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா 27,835 கோடி. மத்திய அரசுக்கிட்டேருந்து வரக்கூடியவை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த 2026 to 27 நிதியாண்டில் 95,452 கோடி வரும். இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதிகமானது. அதில் பங்கிடப்பட்ட வரிகள் மட்டுமே மத்திய அரசுக்கிட்டேருந்து அப்படின்னா 62,531 கோடியும், உதவி மானியங்கள் மூலமாக பெறப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா 32,922 கோடியும் வந்து நமக்கு வரும். பொது கடன் வரவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1,73,445 கோடி. இந்த வருவாய் வரவுகள் 2027 to 28 3,95,386 கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. 28 to 29 4,46,803 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா வட்டி அல்லாத செலவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3,93,181 கோடியும், அதில் சம்பளங்கள் கல்விக்கான மானியங்கள் உட்பட அப்படின்னு பார்த்தோன்னா 91,032 கோடி. இதெல்லாம் வந்து நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத. இதை வந்து அமௌண்ட்டில் பார்க்குறோம்.
ஓய்வூதியங்களும் ஓய்வு கால பலன்களும் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 41,846 கோடி. ஊதியம் அல்லாத செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் அப்படின்னா 19,698 கோடி. உதவித்தொகைகளும் நிதி மாற்றங்களும் அப்படின்னா அதுதான் அதிக செலவினம். 1,74,494 கோடி. அடுத்ததாக ஏனைய வருவாய் செலவினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 50 கோடி. மூலதன ஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 56,985 கோடி. ஸோ நிகர கடன் வளங்கள் வந்து 9,075 கோடி. பொது கடன் செலவுகள் வந்து 51,971 கோடி. அடுத்ததாக வட்டி செலுத்துதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 78,683 கோடி. அதில் வந்து மொத்த வருவாய் வரவுகளில் செலுத்தப்பட்ட வட்டி தொகை மட்டும் எத்தனை சதவீதம் அப்படின்னா 22.48%. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிதி உபரி அப்புறம் பற்றாக்குறை இதோடைய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா -3% இருக்குது. ஸோ சர்ப்ளஸ் எங்கே இல்லை, நமக்கு பற்றாக்குறை தான் வந்து அதிகமாக இருக்குது. மாநில மொத்த உற்பத்தி மதிப்பு ஜிஎஸ்டிபி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2026 to 27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுபடி 40,67,312 கோடி. ஸோ இது வந்து மாநிலத்தோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு. இதுவே வந்து 2027 to 28 அது 46,36,736 கோடியாகவும் 28 to 29 நிதியாண்டில் 52,85,879 கோடியாகவும் உயரும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்கிறாங்க.